வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காணவில்லை பாகம் 5. சதி வெளிப்பட்டது. அந்த வேர்ஹவுஸ், அதில் கிடைத்த டைரிக்குள் இருந்த குறிப்பு சக்தியின் கையில் எப்பொழுது விழுந்தது என்பதை உணர்ந்தாலும் அதில் இருந்த குறிப்பு ஒரே கேள்வியைதான் அவன் மனதில் எழுப்பியது. யாரதான் நம்புவது? அருணே கிடைத்தாலும் அவன் அருண் தான் என்று எப்படி கண்டுபிடிப்பது? அந்த நேரத்தில் உண்மையை மறைத்து கொண்டு இருந்தவர்கள் தங்கள் பொய்களால் வலை பின்னியதில் அவர்களை மாட்டி துள்ளி துடிப்பதை சக்தி உணர்ந்தான். மீண்டும் ஸ்டேஷனுக்கு வந்த சக்தி அருணின் காணாமல் போன வழக்கை பற்றிதான் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்தான். சக்தி ஒரு முறை மீண்டும் எல்லா தடயங்களையும் நினைவில் நிறுத்தி பார்த்தான். ரகசிய அறையில் கிடைத்த லேப்டாப்பில் பாஸ்வேர்ட் போட்டு பூட்டப்பட்டிருந்த போல்டரில் இருந்த அருண் என்ற புகைப்படமும் அவன் காணவில்லை என்று புகார் கொடுத்த போது கொடுத்திருந்த புகைப்படமும் வெவ்வேறாக இருந்தது. அவன் ஊர்ல நடந்த அந்த பிசினஸ் பிரச்சனை கடனால வந்திருக்கு போல என்ற உண்மையையும் அவன் கண்டுபிடித்து இருந்தான். யாரதான் நம்புறது? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கேள்வியில தான் முடியுது. இன்னும் மர்மம் கூடிக்கிட்டே போகுது. உண்மைதான் என்ன? யாருதான் அருண் என நினைத்து சக்தி அவனுக்குள்ளே அவன் பேசிக்கொண்டு இருந்தான். இது ஒரு சதி வலை மாதிரி இருக்கு. உண்மைய மறைச்சு பொய் வலைன்னு நினைச்சேன். ஆனா இது சதி வேலை. யாரோ அவனை சுத்தி பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அவன் மட்டும் கையில கட்டக்கட்டும் இருக்கு அவனுக்கு என்றும் நினைத்து கொண்டான். ஆனால் இப்பொழுது சக்தியின் முழு கவனமும் அனிதாவிடம் திரும்பி இருந்தது. ஏனெனில் அவள் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் ஒவ்வொரு புதிய தகவல்களை சொல்லிவிட்டு, நான் அன்று சொல்ல மறந்து விட்டேன், இன்று பதட்டத்தில் இருந்து மறந்து விட்டேன், சொல்லாமல் விட்டு விட்டேன் என சொல்லி அருணை பற்றிய ஒவ்வொரு அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அள்ளி வீசினாள். ஆகையால் அனிதாவை மீண்டும் சந்தித்து சக்தி உண்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய கிளம்பினான். அனிதா ஓரிரு தடவைகள் சற்று தயங்கினாலும் அதற்கு பின்னர் உண்மையை சொல்லிவிட்டாள். அனிதா பதற்றத்துடன் அதே போல் குரலை குறைத்து கொண்டு பேசுகிறாள். அது சார், நான் மறைச்சது உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியமா இருக்கும், இன்னும் குழப்பமாவும் இருக்கும், ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கும். அந்த வேர்ஹவுஸ்ல அருண் கடைசியா ஒருத்தரோட மீட்டிங் நடத்தினா. அந்த வேர்ஹவுஸ் இருக்குல்ல சார்? ஆமா. அதுல அருணுக்கு ஏதோ மீட்டிங்னு சொன்னா. யாரோ ஒரு கும்பலோட தலைவன் அந்த கும்பலோட அருணையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்தினா. உங்க நம்பிக்கை தவிர வேற யாரும் இல்ல. அவன் ஒரு பழைய பிசினஸ் பிரச்சனையாலதான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தான். அப்பொழுது அந்த கேங் யாருனோ என்ன நடந்ததுனோ அதுக்கு மேல எதுவும் சொல்லல. நான் அவனை எவ்வளவு துருவி கேட்டு பார்த்தேன். அவன் வாயே திறக்கல. அந்த கேங், அட்லீஸ்ட் அந்த கேங் பேரு, அந்த கேங்ல இருக்கவங்க இல்ல, அந்த கேங் பேரு இல்ல வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னானா? இல்ல சார், நான் எவ்வளவு துருவி கேட்டோம் அத பத்தி அதுக்கு மேல பேசவே இல்ல. வெறும் ஒரு கேங்கோட மீட்டிங் மட்டும்தான் சொன்னான். இந்த கன்ஃபெஷன் சக்திக்கு ஒரு தெளிவை கொடுத்திருந்தது. ஒருவேளை அவனுக்கு வந்திருந்த
மிரட்டல் அழைப்பும் அனிதா சொல்லும் அந்த கேங்கும் ஒன்றாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது. பொய்களின் வலையில் எட்டாத கனியாக இருந்த ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. சொந்த ஊரில் வணிக பிரச்சனையில் கடன் தொல்லை இருந்திருக்கிறது. வேர் ஹவுஸில் வேறு யாரோ ஒருவன் அவன் காணாமல் போனதற்கும் பிறகும் வந்து சென்று கொண்டு இருக்கிறான். ஏதோ மர்ம கும்பலுடன் ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறான். கம்பெனியில் வேலை செய்பவன் குற்றவாளிகளுடன் குழுவாக சேர்ந்து என்ன செய்து கொண்டிருந்தான்? மறைமுகமாக அருணின் குடும்பத்தினரை ஃபாலோ செய்திருந்த ஏட்டுகள் கொடுத்திருந்த தகவல் தெரிய வருகிறது. அடுத்த கட்டமாக சக்தி அருணின் தாயை சென்று மீண்டும் சந்தித்தான். அந்த தாயும் ஏதோ ஒன்றை மறைக்கிறாள் என்று உணர்ந்த சக்தி விடாமல் அவளது மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற, எப்படியும் ஒரு சண்டை போடுபவன், சண்டைக்கு இழுப்பவன் என்று தெரிந்தால் கேஸே எடுக்க மாட்டார்கள் என்று எண்ணி அருணின் தாயும் சில பொய்களை சொல்லி இருந்தாள். இப்பொழுது அருணின் தாயே பேசுகிறாள். தம்பி, அது நான் உண்மைதான். நாங்க உண்மையை மறைச்சுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் தம்பி. அந்த அவன் பழைய மொபைல்ல இருக்க வாய்ஸ் நோட் பிளே பண்ணீங்கல்ல, அதுல சொன்னது இவளுக்கு அவன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதுதான். ஆமா சார், அருண் எனக்கு தான் அந்த மெசேஜ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான் என்றாள் அருணின் அக்கா. எங்க மத்த போலீஸ் மாதிரி நீங்களும் கேஸ் எடுக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் சார் உண்மையை மறைச்சோம். அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கே தெரியும் சார் என்று அழுதை விட்டாள் அருணின் தாய். இது சக்தியை மேலும் குழப்பமடைய செய்தது. உண்மை வெளிப்பட்டால் அதோடு சேர்த்து 1+1 ஆஃபர் வைத்தது போல் ஒரு பொய்யும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்தால் அதற்கு கூடவே ஒரு திடுக்கிடும் தகவலும் சேர்ந்து வெளிவருகிறது. ஆனால் இதனால் அருணின் வாழ்க்கையில் நடந்த எமோஷனல் பிரச்சனைகள், துரோகம் மற்றும் குடும்பத்தின் நாடகம் அனைத்திலும் இப்பொழுது சக்தி வந்து சிக்கிக் கொண்டது போல் சக்தி முதல் முறையாய் உணர்ந்தான். இப்பொழுது சக்தி முழு சதியையும் புரிந்து கொண்டது போல் உணர்ந்தான். அருணை மறைத்து இருப்பதும் முகத்தை மாற்றியதும் வேர்ஹவுஸில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே மாஸ்டர் மைண்டின் செயல்பாடுதான் என்று உணர்ந்து கொண்டான். அந்த மாஸ்டர் மைண்ட் தான் யாரு? அவன் எல்லாத்தையும், எல்லா பாதைகளையும் கண்ட்ரோல்டா வச்சு தெளிவா தப்பு பண்ணியிருக்கான். யாருதான் அவன்? ஏதோ பெரிய ஆள் மாதிரி தான் தெரியுது. அன்னைக்கு கால் பண்ணி மிரட்டினவனும் அப்படிதான் பேசினான். அண்ணன் அண்ணன், எந்த அண்ணனா இருப்பானோ? சக்தி அந்த வேர்ஹவுஸ் மேஜையில் இருந்து கைப்பற்றிய டைரியை மேலும் சில பக்கங்கள் திருப்பி பார்த்தான். அந்த டைரியின் கடைசி சில பக்கங்களுக்கு நடுவே ஒரு புகைப்படம் ஒட்டி இருந்தது. கீழே ஒரு மர்ம குறிப்புடன் அந்த குறிப்பில் இருந்தது, உண்மை தெரிய வந்துட்டா நீங்க எல்லாம் இத எதிர்கொள்ளவே முடியாது. யார்தான் அந்த மாஸ்டர் மைண்ட்? அருண் உண்மையில் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? அந்த டைரியில் இருந்த புகைப்படம் யாருடையது? அந்த மர்ம குறிப்பு எதைத்தான் சொல்ல வருகிறது என்பதை பாகம் 6 நாளை உங்களுக்காக இதே சேனலில் இதே நேரத்தில் வரும். நன்றி.